மீண்டும் சதீஷ். பெருமாளோட சொர்க்கவாசல் சிங்கப்பூர் பார்க்கலாமா? அப்படியே வாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, லிட்டினேல உள்ள சிங்கப்பூர் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சொர்க்கவாசல் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த கோயிலுக்கு வந்திருக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து பக்தர்கள்லாம் வந்து கால் கழுவ இடம் அது. ஸோ நம்ம அப்படியே ஒன்று உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சீனிவாசா பெருமாள் கோயில். ஸோ நம்ம அங்கே தான் உள்ளே போக போகிறோம். கோயிலோட முகப்பு இதுதான். கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு இருக்கோம். இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபெரர் பார்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. அந்த லிட்டினியன்னு சொல்லல, அதுக்கும் ஃபெரர் பார்க்குக்கும் ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தான். இப்போ வந்துட்டோம். இப்போ சொர்க்கவாசலுக்கான சிறப்பான கோவில் இருக்குது. எவ்வளோ கூட்டம் பார்ப்போம். கோவிலில் ரொம்ப அந்த இது மட்டும் தான் இருக்குது. பொட்டேஸ் மாதம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்படியே திறந்தா பார்த்தாங்க. பெருமாளின் கருவறையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கருவறையை சுற்றி நம்ம உள்ள 360 வியூ உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தரப்பட்ட சாமிகள்லாம் இருக்கும். நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே புரொட்டேஸ்ட் மாதம் 4 சனிகளும் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். 4-5 இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் நம்ம வந்து பூஜைக்க வேண்டிய ஜாமான்களை வேணி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சிறப்பு யாகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வைகாண்ட ஏகாதசிக்காக தனியாக ஒரு ஸ்டேஜ் நிறுவச்சு அதில் வந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து தேர். இந்த தேர் பார்த்திங்கன்னா சாமி வந்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு கொண்டு போவாங்க. அதுக்காக வெயிட்டிங்கில் உட்காந்துட்ருக்கோம். சரி, வாய்ப்பு அடித்தா காட்டுறோம் உங்களுக்கு. பெருமாள் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. கிட்டே போக முடியல. கிட்டே போகணும்னா 1 ஹவர் மேலே ஆகும். ஸோ அப்படியே தேரை பார்த்தாச்சு. நம்ம அப்படியே சுற்றி நம்ம பெருமாளோட மனைவிகள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பெருமாளோட உருவங்கள் 9 உருவங்கள் அது இங்கே வந்து ஜாகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வெளியில் வருவோம். ஸோ பெருமாளோட முதல் மனைவி லக்ஷ்மி. ஸோ இவரை பார்த்தாச்சு இவங்களை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்டாளை பார்க்க போகலாம். இப்போ கோயிலை சுற்றி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெருசு தான் அது இந்த சிங்கப்பூரில். ஸோ இதுக்கப்புறம் பெருமாளோட 2வது மனைவி ஆண்டாள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹிஸ்ட்ரி, இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா கடைசியாக நம்ம ஆஞ்சநேயர் பார்க்க போகலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு துளசியை வாங்கிட்டு போயிடுவோம். துளசியும் வாங்கியாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டுருப்போம். இப்போ பார்த்துருக்குது ஆஞ்சநேயர். ஸோ இவர் வந்து கொஞ்சம் சிறப்பாக இங்கே பூஜை கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெயினாக வந்து சொர்க்கவாசல். இந்த சொர்க்கவாசலுக்கு கூட்டு போகலாமாங்களே வாங்க. இங்கே சிங்கப்பூர் எப்படி சொர்க்கவாசல் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அது வெளியில் வரோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சொர்க்கவாசலுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ இப்போ தான் சொர்க்கவாசல் பார்க்க போகிறோம். இந்த கீழோட நடந்து போயிட்டே இருக்கோம். இது தனியாக ஒரு ஸ்டேஜ் போட்டு வச்சுருப்பாங்க. எவ்ரி வருஷம் வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு இதுமாதிரி சொர்க்கவாசல் இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டியதை பூஜைகள் பண்ணுற தனியாக வச்சுருப்பாங்க. நமக்கு வேண்டிய டொனேஷன் கொடுக்கலாம். நம்ம கிட்டே போய் உங்களுக்கு சாமியை காட்டுறேன். சாமி கும்பிட்டுக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கார். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்னதான பூஜைக்கு போகிறோம். ஸோ க்யூ அதிகமாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய்.